எலும்பி, 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 எங்கடி கிடக்க? என்னக்கா சொல்லுங்க, என்ன விஷயம்? திடீர்னு என் வீட்டு பக்கம் வந்திருக்கீங்க? சும்மாதான் வந்தேன் எலும்பி, இந்த பக்கமா நடந்து வந்துட்டு இருந்தேன். ஒரு விசேஷம் சொல்றதுக்காக தான் வந்தேன். அப்படியே உங்க வீட்டுக்கும் வந்துட்டு போலான்னு பார்த்தேன். என்னக்கா சொல்றீங்க? என்ன விசேஷம்? அது என்ன பெரிய விசேஷம் இல்ல. பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லிருக்கு. மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் முடிக்க போறோம்ல, அதான் ஒரு விசேஷம். சரி, எல்லாத்துக்குமே நீ என்கிட்ட தானே வர, அப்ப சரி நம்மளும் இந்த விசேஷத்தை உங்ககிட்ட சொல்லணும்ல, அதுக்கு தான் சரி ஒரு எட்டு வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு போயிடலாம்னு வந்தேன். மாப்பிள்ளை எல்லாம் பார்த்தாச்சாக்கா? எந்த ஊரு மாப்பிள்ளை, எப்படிப்பட்டவன், எல்லாமே விசாரிச்சு கல்யாணம் பண்ணுங்கக்கா. அவளுக்கு வேற ரொம்ப வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் முடிய போகுது. ஆமாமா எலும்பி, நீ சொல்றது சரிதான். நல்லா விசாரிச்சு தான் கல்யாணம் பண்ணணும். ஆனா இன்னும் மாப்பிள்ளை பார்க்கல, பார்த்துட்டே தான் இருக்கு. என்னக்கா, மாப்பிள்ளை பாக்குறதுக்கு முன்னாடியே ஊருக்குள்ள வந்துட்டு கல்யாணம் முடிய போதுன்னு சொல்லிட்டு இல்லைங்களா? இது நல்லாவே இருக்கு. எல்லாம் ஒரு சந்தோஷம் தான் எலும்பி. சந்தோஷத்தை முன்னாடியே ஷேர் பண்ணணும்ல, அதான் உங்ககிட்ட வந்தேன். நல்லா ஷேர் பண்ணியே போங்க. நான் வேற ஒரு ஆர்வத்துல மாப்பிள்ளை பாத்துட்டீங்க போல இருக்கு. இந்த அடுத்த மாசம் கல்யாணம் முடிஞ்சிடும். அப்ப கறிஞ்சோறும் சாப்பிடலாமே சந்தோஷத்துல நீங்க கேட்டோம்னா ரொம்ப அவளோட கேட்டுட்டு இருக்கேன். கடைசியில பார்த்தா நீங்க தலையில குடுத்துக்கு போட்ட மாதிரி இன்னும் மாப்பிள்ளை பார்க்கல, இப்பதான் மாப்பிள்ளை பார்க்கவே கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்களே. அதெல்லாம் இருக்கட்டும் எலும்பி, அது விடு. நீயும் என் மருமகளும் ஷாப்பிங் பண்ணீங்களே, எனக்கு வாங்கிட்டு வந்தீங்க. அதை ஏன்க்கா கேக்குறீங்க? அது ஒரு பெரிய